அந்த கூட்டமே, இந்த கூட்டமே, அந்த நஜ்ஜாரே, அந்த குறைஷ் குலங்களே, எல்லா சஹாபிகளே, நல்லவர்களே, வல்லவர்களே, மக்களே திரண்டு வாருங்கள் என்று அபி குபைஸ் என்று சொல்லக்கூடிய மலையினுடைய உச்சியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் தஅவா செய்தார்கள். அதான் தஅவா, பணின்னு அர்த்தம். சொல்றாங்கல்ல, தாவத்து கொடுங்க. என்ன தாவத்து? 5 வேளை பள்ளிவாசல்ல முஅத்தின் தாவத்து கொடுக்கிறாரு. இப்ப நான் செய்யறேன், இது தாவத். ஜலால சொல்றீங்க, அதுவும் தாவத். மௌலூத் ஓதுறீங்க, அதுவும் தாவத். புர்தா ஓதுறீங்க, அதுவும் தாவத். என்னடா எதை பார்த்தாலும் தாவத்துன்னு சொல்றாரு? அதுல தானே எல்லாம் வருது. அல்லாஹ்வை பத்தி வருது, அல்லாஹ்வுடைய நபியை பத்தி வருது, நபிமார்களை பத்தி வருது, ரசூல்மார்களை பத்தி வருது, எல்லாத்தையும் பத்தி வருது இல்லையா? அதுதான் தாவத். இப்ப ஷாதிலி இமாமை பத்தி பேசுறோம், அது தாவத். ஏன்? அல்லாஹ் பேச சொல்றான். அப்ப ஒரு ஆள் கேட்டக்கூடாது, ஷாதிலி இமாம் அவர்களை பற்றி பேசுங்கள் என்று குர்ஆன் ஆயத்திற்கு தான் கேட்டக்கூடாது. அப்படி கேட்ட அடுத்த கேள்வி இருக்குது. லொஹரு, அசர், மகரிப், இஷா, சுபுஹுண்டு அந்த லாங்குவேஜ்ல குர்ஆன்ல இருக்குதா? காட்ட முடியுமா? முடியாது. அது இல்லை. அகிமுஸ்ஸலாத்த தரஃபஹைனா ஹரி ஸுலஃபம் மினல் லைலி இன்னல் ஹஸனாத்தி யுதுஹிபுன ஸய்யாத்தி. காலையிலேயும் இரவினுடைய சில பகுதிகளிலும் தொழுகையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். அப்படித்தான் குர்ஆன்ல வந்திருக்குது ஒழிய லொஹருடைய தொழுகையை 4 ரக்காத்துகளாக தொழுவுங்க, அசருடைய தொழுகையை 4 ரக்காத்துகளாக தொழுவுங்க என்று குர்ஆன்ல எங்கேயும் அந்த ஆயத்துல வரையில. அப்படி வந்தன்னு சொன்னா ஆத்து ஜகாத்த, ஜகாத்த குடுன்னு சொன்னான ஒழிய 100க்கு 250 கொடுக்க சொல்ல இல்லை. அப்ப எங்க பார்க்கணும்? ஹதீஸ்ல பார்க்கணும். அத மாதிரி தான் யாரும் கேட்டக்கூடாது. ஷாதிலி இமாம் அவங்கள பத்தி, ஃபாசிசியாங்களை பத்தி புகழ்ந்து கூறுங்கள் குர்ஆன்ல வந்திருக்குதான் சொல்லப்படாது. நல்லவர்களை பற்றி, முஃமின்களை பற்றி, நாதாக்களை பற்றி, சாலிகளை பற்றி சொல்லுங்கள் என்று குர்ஆன்ல வந்திருக்கு. உதுகுரு மஹாசின மௌத்தாக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி முடிச்சிட்டான். உதுகுரு மஹாசின மௌத்தாக்கும், அழகிய உங்களுடைய நல்லவர்களை ஞாபகம் செய்யுங்கள். அதான் நாங்க இன்னைக்கு செஞ்சு கொண்டிருக்கிறோம். ஒரு சஹாபி கேட்டாங்க, மல் இஸ்லாம் யா ரசூலல்லாஹ், நாயிம் இஸ்லாம் என்ன? துத்இமு தாம், உணவை கொடுக்கிறது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் உணவு வந்துடும். இதான் விஷயம். சுத்தி வளைச்சு போக தேவையில்லைங்க. ஒன் ஷாட். அடிப்பது 1, விழுவது 2. மாங்காய் மரத்துல ஒரு கல்ல தான் அடிக்கிறான், 2 மாங்காய் வந்து விழுது. நான் 2 மாங்காய்க்கு அடிக்கலையே, 1 மாங்காய்க்கு தான் அடிச்சேன். அடிச்சது என்பது 1, விழுவது என்பது 2. தீன் தீன். இன்னைக்கு உள்ள தீன் தொழுதோம், ஜலால சொன்னோம், பயான கேட்டோம். இப்ப நம்ம முடிக்க போறோம். இன்னொரு 2 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல துவா ஓதுவாங்க. அது முடிஞ்சதுக்கு பிறகு துத்இமு தாம், உணவு வந்தாச்சு முன்னுக்கு. இப்ப தீனும் தீனும், அடிப்பது 1, விழுவது 2. என்ன மார்க்கம்? ஷரீஅத் தரீகத். சுப்ஹானல்லாஹ். சுத்தி வளைச்சு மூக்க தொடணுமா? இப்படி தொட்டா போதும் தானே. அதனால கேள்விகளை கேட்டுக்கொண்டே நாசமாக்கப்படாது. இருக்கக்கூடிய அமலை அமலாக செய்ய வேண்டும். அப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் இருக்குது. பள்ளிவாசல்ல வச்சு ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்களுக்கு ஒரு மெம்பர் படியை அமைச்சு இதுல ஏறி என்ன பத்தி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இப்ப நம்ம என்ன செய்யணும்? இங்க ஒரு மெம்பர் படி அதுக்குண்டே போடணும். என்ன நடக்கும்? வெட்டு குத்து தான் வரும் பள்ளிவாசல்ல. அல்லாஹ் பாதுகாக்கணும். சொன்னாங்கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நடைமுறை, ஒரு பழக்க முறை, வழக்க முறை. எந்த சஹாபிகளும் கேள்வி கேட்க இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல்லம்னா ஆமன்னா சல்லம்னா, ஏற்றுக்கொண்டோம் பொருந்திக் கொண்டோம், முடிஞ்சு. சாப்டர் க்ளோஸ். மிச்சமா கேள்வி கேட்க மாட்டான். அத மாதிரி தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் மஸ்ஜிது நபவியிலே ஒரு மெம்பர் படையை அமைத்து இதிலே ஏறி என்னை பற்றி புகழுங்கள் என்று சொன்ன பொழுது ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மெம்பர் படியில் ஏறி ரசூலுல்லாஹ் மீது புகழ் மாலை சொன்னார்கள். இந்த மெம்பர் படி இருக்குது, இது எதுக்காக கட்டப்பட்டது? குத்பாவுக்காக வேண்டி. இங்க நான் ஏறி யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும் சொன்ன என்ன நடக்கும்? முதல் கல் எனக்கு தான் வந்து விழும்.
இந்த படி என்ன படி? குத்துபா படி இல்லையா? கேள்வி கேட்டுருவாங்க. இதுதான் ஷரீஅத் தரீகத். எந்த சஹாபிகளும் அடிக்கவும் இல்லை, ஆமோதித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மிம்பர் படியை அமைச்சு இதுல ஏறுங்கன்னு சொன்னாங்க. அப்ப நம்ம அங்க போய் நம்ம ஓதுறோம், இங்கதான் சட்டப்படி ஓதணும், இங்கதான் சட்டப்படி ஓதணும், அங்க போய் ஓதுறோம், பரவாயில்லையே. ஆக இருக்கக்கூடிய அமலாக ஏற்றுக்கொண்டு இஹ்லாஸ் என்ற மன தூய்மையுடன் நாம் இந்த உலகத்தில் வாழ்வோமாக. வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் உங்களுக்கும் சகல முஸ்லிம்களுக்கும் நல்ல பாக்கியத்தை தந்து அபு ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய துஆ பேற்றினை ஏற்றுக்கொண்டு ஃபாசி நாயகம் ஷேഖனா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய துஆ பிரார்த்தனையும் ஏற்றுக்கொண்டு நம்மவர்களுக்கு நம்முடைய அமல்களை அல்லாஹ் கபூலாக்குவானாக, ஏற்றுக்கொள்வானாக, அங்கீகரிப்பானாக. வ ஆகிரு தஅவாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தஹிய்யத்தம் மஅஸ்ஸலாம். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.